நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா கிளம்பி உடனே வீட்டுக்கு வரணும். நான் இங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு உனக்கு தெரியாது ரவி. உனக்கே தெரியும்ல, நீ என் பக்கத்துல இல்லைன்னா என்னால ஒரு வேலையை செய்ய முடியாதுன்னு. இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். ஐ நீட் யூ ரவி. ஐ லவ் சிவா, பட் ஐ எம் வெரி நர்வஸ். இங்க பாரு, என்னோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடக்கும் போது நீ என் பக்கத்துல இருக்கணும் ரவி. எப்பவும் போல இன்னைக்கும் நீ என் கைய புடிச்சுக்கணும். என்ன பார்த்து ஷாலினி எல்லாம் சரியாயிடும் சொல்லணும். அப்பதான் நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். ப்ளீஸ் திரும்ப வந்துரு ரவி. ப்ளீஸ் கம் பேக். அப்படி என்ன கோவம் உனக்கு? நாம எப்பவும் இப்படித்தானே சண்டை போடுவோம். ஆனா முக்கியமான நேரத்துல தேவைன்னு வரும்போது நம்ம எப்பவும் ஒன்னா தானே இருந்திருக்கோம். ரவி, I really need my best friend. ப்ளீஸ் திரும்ப வந்துருப்பா. நீ வந்தாதான் இந்த நல்ல நாள் எனக்கு பெர்ஃபெக்ட்டா அமையும். இல்லன்னா எனக்கு எதுவுமே பிடிக்காது சொல்லிட்டேன். நிச்சயதார்த்தமும் தான். ஷாலினி, என்ன பழைய சாமானெல்லாம் போட்டு வச்சிருக்கிற ரூம், அங்க எதுக்கு நீ போற? பாட்டி, அது வந்து ஷாலினி, இப்பதானே நீ ஃபேஷியல் பண்ணிட்டு வந்திருக்க. ஒரே தூசி படிஞ்சிருக்கிற அந்த ரூமுக்குள்ள நீ ஏன் போற? அங்க போனா உன் முகம் எல்லாம் அழுக்காயிடும்ல. இன்னைக்கு உன் நிச்சயதார்த்தம், பால் மாதிரி உன் முகம் வெள்ளை விளையர்னு இருக்க வேண்டாமா? உனக்கு மேக்கப் போடுற பொண்ணு கூட வந்துட்டா போல இருக்கு. நிறைய பணம் கொடுத்து அவளை வரவழைச்சிருக்கேன். இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா? உனக்கு ஏதாவது குறை இருக்கு விட்டுருவேனா நானு? சரி சரி வா. பாட்டி, அங்க என்ன சத்தம்? ஏலியோ புனியோ எதையாவது தட்டி விட்டுருக்கோ. நீ இதையெல்லாம் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தீனா மாப்பிள்ள வெயிட் பண்ணி வெறுத்து போய் ஓடி போயிடுவார் தெரியுமா? அப்படி நடக்க நான் விட மாட்டேன். வா 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 வா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இதுல வெள்ளை கலர் பூ வைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அம்மாவுக்கு வெள்ளை பூனா சுத்தமா பிடிக்காது. அவங்க இத பார்த்தாங்க, கோவம் வரும். அதுக்கப்புறம் உன் வேலை காலி. போ, இந்த மாதிரி போய் மஞ்சள் கலர் பூ எடுத்துட்டு வா. யார்கிட்ட சொல்றது? சசி இருக்காங்க, இவங்க கிட்ட சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், அத்தையோட ஜல்ற இவங்க கிட்ட வேண்டாம். வேற யார்கிட்டயாவது சொல்றீங்க? யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லையே, எங்க போவேன்? இங்கேயும் யாருமே இல்ல, நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஏதாவது வேலை இருக்கா? என் கூட சேர்ந்து பாட போறியா? பசிக்குதா? சாப்பிடணுமா? ஆஹா, எத்தனை தடவை சொல்லிருக்க பண்ணி மாதிரி திங்காதுன்னு. வயிறு பத்தியா வீங்கி இருக்கு. இதான பிரச்சனை? வாந்தி? அப்படி முழுகாம இருக்கியா? Are you pregnant? ஆஹா, இத பாரு சிந்து, நீ ஜோக் அடிக்கிறதா தான் எனக்கு இந்த ஜோக் சுத்தமா பிடிக்கல. நீ விளையாடுறதா தான் இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பெரிய நான் என்ன கூப்பிட்டுருக்காரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லி கூப்பிடுவோம், 1 hour ஆகுவா. ஆள விடுறி. Where are my husbands? இந்த விஷயத்தை நான் இவர்கிட்ட இப்ப சொல்லல, அப்புறம் என்னோட ஸ்டமக் அப்படியே வெடிச்சிடும்.
எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அங்க போயிடுவேன். உங்களுக்கு சுத்தமா அழகே வரலையா? நான் உங்களுக்காக டிஷ்யூ பாக்ஸ் கூட வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் ஏன் அழணும்? உனக்கு ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கே. அதை விட பெரிய விஷயம், உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிற ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். ஒண்ணு தெரியுமா? பொண்ணோட கல்யாணத்துக்கு சில பேர் அழறாங்கல்ல, அது பொண்ணுக்கே திருஷ்டி ஆயிடுமா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்க அழுவீங்கம்மா. ஐ சேலஞ்ச் யூ. நான் இங்க இருந்து கிளம்பி போவேன்ல, அப்ப நீங்க கண்டிப்பா அழுவீங்க. அப்ப நடக்கிறத அப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு நீ இவ்ளோ சோகமா இருக்க? எவ்ரிதிங் ஓகே? அம்மா கிட்ட எப்படி சொல்றது? ரவி இங்க வர வரைக்கும் nothing will be okay for me. என்ன ஆனாலும் சரி, ஷாலினியோட நிச்சயதார்த்தத்தை நடத்த விட மாட்டேன். நான் ஒண்ணு சொல்லவா ஷாலினி? சிவா பெரிய ஆளு, அவங்கிட்ட நிறைய சொத்தும் பணமும் இருக்கு. அவங்கிட்ட பெரிய பங்களா இருக்குங்கிறதுனால உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல. என்னோட ஆசை எல்லாம் ஒண்ணுதான். கல்யாணத்துக்கு அப்புறமா உன் பேர் பின்னால சிவாவோட பேர் சேரும்போது எல்லாரும் உன்னை புது கண்ணோட்டத்துல பாப்பாங்க. நீ அவங்க வீட்டுக்கு போறப்போ உன்னோட ஜுவல்ஸையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும் இல்ல, எல்லாரும் உன் பேரு என்னன்னு தான் பாப்பாங்க. ஷாலினியோட சிவகுரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? நீ இந்த நாள் வரைக்கும் இந்த வீட்ல என்னெல்லாம் கேள்விப்பட்டியோ, அதாவது நீ பாலகிருஷ்ணனோட பொண்ணு இல்ல, நீ அப்பா பேரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இந்த பிரச்சனையே வராது ஷாலினி. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா உன்னோட அடையாளம் உன் அப்பா மூலமா இல்ல, உன் கணவன் மூலமா தான் கிடைக்கும். மிஸ்ஸஸ் ஷாலினி சிவகுரு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஷாலினி. ஐ அம் so happy today ஷாலினி. என்ன ஷாலினி இது? எதுக்கு நீ அழற? நீ ஒண்ணு இன்னைக்கே அவங்க வீட்டுக்கு போகலையே? நான் ரவியை நினைச்சுதான் அழறம்மா. என் லைஃப்ல எனக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள். ஆனா ரவி என் கூட இல்லையே. உனக்கு எதுவும் தெரியாது ஷாலினி. அந்த ரவி எனக்கு தெரியுமா, ரவி எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான். இந்த நல்ல நாள்ல அவன் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இத பாரு ஷாலினி, இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட். இந்த நல்ல நாள்ல நீ உன்னோட ஃபியான்சிய பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். வீட்டு வேலைக்காரனை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் உன்ன ஒரு புது கண்ணோட்டத்துல பாப்பாங்க. நீ என்னடனா ரவிமா, எல்லாரோட கண்ணோட்டமும் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மாற போகுது. ஆனா ரவி மட்டும்தான் இது வரைக்கும் என்ன மத்தவங்க பார்த்த கண்ணோட்டத்துல பார்த்ததே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நான் அப்பம் பேர் தெரியாத பொண்ணு இல்ல, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் எங்களோட இந்த உறவு மாறாது.
அதோட எந்த அளவுக்கு ரவி எனக்கு மரியாதையோ சந்தோஷமோ கொடுத்தானோ அந்த அளவுக்கு வேற யாராலையும் நிச்சயமா கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமாமா, சின்ன வயசுல இருந்து நான் ரவி கூட என் கல்யாண பிளானிங்க நான் ஷேர் பண்ணிருக்கேன். என் கல்யாணம் எப்படி நடக்கணும், நான் என்ன போட்டுக்குவேன், என்ன பண்ணுவேன் எல்லாமே. ஆனா இன்னைக்கு என் கனவு நிறைவேறும் போது ரவி என் கூட இல்லையேம்மா. யார் கூட என் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டனோ அவன் கூட இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க முடியாம போயிடுச்சே. நீ அவனோட உன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ஆசைப்படுற, ஆனா அவனுக்கு உன்னோட சந்தோஷத்தை பத்தி கவலையே இல்லையே. எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் குட்டி சோரா போயிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும், இவன் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. கிடைச்சானா? அம்மா இப்ப என்னம்மா சொன்னீங்க? இந்த உலகமே என்ன ஷாலினி சிவகுருன்னு கூப்பிடுன்னு சொன்னீங்க. ஆனா நான் எப்படி இருக்கணும் என்ன அப்படியே அக்செப்ட் பண்ண ஒருத்தனை ஏமா இந்த மாதிரி என்ன மறந்து போன்னு சொல்றீங்க? நான் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த ஒருத்தனை மறந்துருன்னு ரொம்ப சுலபமா சொல்றீங்களே. அம்மா நான் வேற வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரவி மட்டும் தாமா இருப்பான். 2 வீட்டுக்கு அவன் தாமா பாலமா இருக்க போறான். ஒருவேளை இந்த பாலமே உடைஞ்சிட்டா என்ன ஆகும்னு யோசிங்கம்மா. ஃபேமிலிங்கிறது தானா கிடைச்சது, ஆனா என் ஃப்ரெண்ட நானே தேர்ந்தெடுத்தேம்மா. இந்த நாள்ல எனக்கு என் ஃப்ரெண்டு வேணுமா, நிச்சயமா வேணும். அம்மா, ஷாலினி மேடம் ரூம் பக்கமா போயிட்டு இருந்தான். நாங்க புடிச்சு கேரேஜ் பக்கம் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிட்டீங்களே, அது போதும். அவனை அங்கேயே பிடிச்சு வைங்க. இங்க நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்ச உடனே அவனை நம்ம ஃபேக்டரி குடோனுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. கல்யாணம் நடந்து முடியிற வரைக்கும் அவனை அங்கேயே அடைச்சு வைங்க. அப்பதான் அவன் செஞ்ச தப்பு என்னங்கறத அவன் உணர்வான். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. அண்ணா விடுங்க அண்ணே. கத்தாம சொல்றது கேளுங்க. வாடான்றல. என்ன விட்டுருங்க. சொல்றது கேளுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா, ரவி மாதிரி ஃப்ரெண்ட்ல கண்ணுல வர கண்ணீர் மாதிரி நமக்கு ஒரு சின்ன வலினா கூட ஓடி வந்து நிப்பாங்க. ரவி இங்க நிச்சயமா வந்துதான் ஆகணுமா, அவன் வந்தே ஆகணும். போ, கேரேஜுக்கு போய் அவனை பாரு. இந்த தடவை அவன் தப்பிச்சு போக கூடாது. ஒருவேளை இந்த வாட்டி அவன் ஓடி போயிட்டான், அப்புறம் பத்மாவதியையும் ஷாலினியையும் நான் பழி வாங்க முடியாம போயிடும். சீக்கிரம் போ. சரிங்கம்மா. ம். வாயில என்ன கொழுக்கட்டியா? ஏன் தான் இப்படி பண்றியோ? வாய் திறந்து பேசு. அட கடவுளே, இன்னையோட தண்டனை முடிஞ்சது. நவ் ஐ கேன் டாக்ஸ். அத்தை, நீங்க தண்டனை கொடுத்தீங்களா, அதனாலதான் இப்ப நான் பேசிடுறேன். அத்தை, அந்த கேகே ஜுவல்லர்ஸ் இருக்காங்கல்ல, அவன் இன்னைக்கு வந்திருந்தான். அவன் சொன்னா அந்த சிவாவோட அம்மா இருக்காங்கல்ல ஸ்வேதா, அவங்களோட எல்லா நகையும் போலியா, ஃபேக்ஸ். அவங்களோட உண்மையான நகையெல்லாம் அவங்க அடமானம் வச்சிருக்காங்களா. அவளோட எல்லா நகையுமே போலியா? ஆமா அத்தை, ஆல் கோல்ட் பிளேட்டட்ஸ். உங்ககிட்ட இப்போ பிரவீனோட நம்பர் இருக்கா? நம்ம லாயர். லாயர்? நான் என்னோட வில்ல சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். லாட்டரி அடிக்க போகுது. அநேகமா அத்தை சொத்து பிரிக்கும் போது என் பங்கு அதிகமா இருக்கும். இருக்கு அத்தை. 9, 8, 6. எனக்கு தெரியும். உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் கேட்டேன். நான் நினைச்சேன்னா என்னோட சொத்துல இருந்து உன் பேரையே எடுத்துட முடியும். ஆனா அத்தை, நான் என்ன பண்ணேன்? வாயை திறக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது. இப்போ உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? நீ தாராளமா பேசலாம், ஆனா இந்த நகை விஷயத்தை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்லைன்னா உன்னோட நகைங்க சசியோட கைக்கு போயிடும். வேணாத்த வேணாத்த,
புரிஞ்சுதா? மை மவுத் ஜிப் ஜிப் ஜிப். இடத்த காலி பண்ணு. நம்ம ஒண்ணும் லேட்டா போகல. இல்ல இன்னும் நிறைய டைம் இருக்கு ஸ்வேதா. அப்படியே ரைட் எடுத்துக்கோ. சிவா நம்ம ஸ்ட்ரைட்டா தானப்பா போகணும், ரைட் எதுக்கு? அதானே. டேட் ப்ளீஸ். இது எந்த இடம்? டேட் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஏய் சிவா, இது வரைக்கும் நமக்கு லேட் ஆகல, ஆனா இப்ப லேட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். காயத்ரி, காயத்ரி, லுக் அட் மீ. நான் என் என்கேஜ்மெண்ட்டுக்காக போறேன். ஆனா நீ போக வேணான்னு சொன்னா நான் போக மாட்டேன். பேபி ப்ளீஸ், ப்ளீஸ் டாக் டு மீ. இந்த நேரத்துல ஏன் உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? உன்னை விட வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்லதான். எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் நீ என் கூட இல்லைன்னா அது எனக்கு தேவையில்ல. காயத்ரி, இந்த நிச்சயதார்த்தத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா அண்ட் இட்ஸ் ஓகே, ஐ won't go. இல்ல சிவா, நீ போகணும். நம்ம ஃபியூச்சருக்காக தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐ ட்ரஸ்ட் யூ. தேங்க்ஸ் பேபி. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாரு, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். உனக்கே தெரியும்ல, நான் இது எல்லாத்தையும் நம்ம 3 பேருக்காக தான் செய்கிறேன். நம்ம காதலுக்காக தான் செய்கிறேன். கடைசியில் எப்படியோ நான் உன்கிட்ட தானே வந்து சேர போகிறேன். ஐ லவ் யூ சிவா. நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எதுக்கு வரல? இருங்க, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். இதோ வந்துட்டான். முக்கியமான விஷயமா போய்கிட்டு இருக்கோம். இங்க என்ன பண்ற நீ? டேட், இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு பொண்ணு நாம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையில எல்லாத்த விடவும் அவ தான் முக்கியம்னு நம்ப வைக்கணும். அப்படியா? மாம், இது உங்களுக்கு கிடையாது. யூ நோ ஐ லவ் யூ. ஆனா அந்த காயத்ரி காலையில இருந்து சோக கீதமா கேட்டுட்டு இருக்கா. அவளை சந்தோஷமான பாட்டை கேளுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்பதான் கல்யாணம் முடியற வரைக்கும் ஹாப்பியான சாங்ஸ கேட்டுட்டே இருப்பா. நம்மள நடுவுல டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா. இப்ப என்னடா போய் சொல்லிட்டு வர அவகிட்ட? அத பத்தி உங்களுக்கு என்ன டேட்? எப்படியா இருந்தாலும் போய் தானே சொல்லியிருக்கேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? என் லைஃப்ல ஷாலினியோ காயத்ரியோ கிடையாது. நான் மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எங்களோட லைஃப்ல உன்னை விட இம்பார்ட்டன்ட் வேற யாரும் இல்ல. ஒருத்திக்கிட்ட பொய்யா வாக்கு கொடுத்திருக்கேன், இன்னொருத்திய பொய்யா கல்யாணமே பண்ண போறேன் டேட். என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். நிறைய பேர் வராங்க, அதனால எந்த குறையுமே இருக்க கூடாது. போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க. சார், நிறைய ஸ்வீட் பாக்ஸஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எங்க சார் வைக்கிறது? கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் போய் என்கிட்ட கேப்ப? போய் ரவி சரி இல்ல. சரி போய் கிச்சன்ல வை போ. ஓகே சார். சீக்கிரம் போ. ஏய் கம் ஹியர், இங்க வா இங்க வா. நில்லு. வெளியில டெக்கரேஷன் முடிஞ்சதா? முடிஞ்சது சார். போய் மறுபடியும் எல்லாத்தையும் செக் பண்ணு. ஒரு தப்பு நடக்க கூடாது. ஓடு 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 சார். என்னங்க, ரிலாக்ஸ். ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் பத்மாவதி? எல்லா வேலையும் ரவி கிட்ட ஒப்படைச்சிருந்தா. ஆனா அவன் என்னடானா காலையில இருந்து. ஆமா, ஹாஸ்பிடல்ல நடந்த விஷயத்தை இவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருப்பானோ? என்னாச்சு உங்களுக்கு? அப்பாவும் பொண்ணு இன்னும் அந்த ரவிய பத்தி தான் யோசிப்பீங்களா? எவ்வளவு சொதப்பி வச்சிருக்காம. நல்ல வேளை அவன் இல்ல, இருந்தா இன்னும் கலாட்டா பண்ணி வச்சிருப்பான். இல்ல பத்மாவதி, நான் என்னங்க ப்ளீஸ், இன்னைக்கு ஷாலினியோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். அதனால இன்னைக்கு நம்ம கவனம் எல்லாம் ஃபங்க்ஷன் மேல மட்டும்தான் இருக்கணும். வேற எதையும் நினைக்க கூடாது. ஹலோ गाइस, எல்லாரும் இங்க பாருங்க, சொல்றது கேளுங்க. இப்போதான் நான் ஜன்னல் வழியா பார்த்துட்டு வந்த சிவா ஃபேமிலி பார்த்துட்டாங்க. அடடே, தேவைப்படுற பொருள் எல்லாம் கொண்டு வாங்க, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. அண்ணா ஏற்கனவே எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு. சிந்து, சீக்கிரமா பூஜை தட்டை எடுத்துட்டு வா. என்ன ஏன் கேக்குறீங்க? ஆனா பூஜையோட வேலையெல்லாம் அந்த சாந்தியோடது தானே. பூஜை தட்டோட நான் வந்துட்டேன். இந்தாங்க நீ பூஜை தட்டை வாங்கிக்கோங்க. அது நிஷா எங்க ஆளையே காணோம். நிஷா வந்து ஒருவேளை ஷாலினி ரூம்ல இருப்பா. அப்ப சரி, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நல்லா இருப்பா மாப்ள, நல்லா சந்தோஷமா இரு.
பியூட்டிஃபுல் ஜுவல்லரிஸ். தேங்க்யூ. ரியல்ஸ். Of course. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. ஹே சுரேஷ். ஹாய் சந்தோஷ். எவ்வளவு நாளாச்சுல உன்னை பார்த்து, நீ வருவியான்னு டவுட்டாவே இருந்தேன். நீ என்ன வர சொல்லி கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? அப்படிலாம் எப்பவுமே நடக்காது. அதெல்லாம் ஓகே. வாட்ஸ் கோயிங் ஆன்? ஆல்ரைட் யார். யூ நோ வாட், ஆக்சுவலி இட்ஸ் குட். உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். எனக்கும் இப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. டேய் என்னடா சொல்ற? தட்ஸ் அமேசிங். யார் அந்த பொண்ணு? ஐ மீன் அந்த பொண்ணை எனக்கு எப்படா இன்ட்ரோ பண்ணுவ? நீ இந்த கேள்வி கேட்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்டா. அதான் நான் அவளை இங்க கூட்டிட்டே வந்துட்டேன். ஒன்ஸ் அகைன். சந்தோஷ், மீட் மை பியூட்டிஃபுல் ஃபியான்சி சமீரா. How dare you? என்ன தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்? நீயா? நீங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி பாத்திருக்கீங்களா? நிஷா மேடம், நீங்க எப்படிங்க? இல்ல பாட்டி உங்களை இங்கே இருக்க வேணாம்னு சொன்னாங்க. யாராவது பார்த்தா சந்தேகப்படுவாங்களாம். அது மட்டும் இல்ல, பாட்டி என்ன கராஜ லாக் பண்ண சொன்னாங்க. அதனால நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. என்ன என்ன ஆளாளுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன்ல, போங்க இங்க இருந்து. 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். அப்புறமா பாட்டியை கால் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். ஓகே, கம் ஆன், கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் போங்க. சரி வாங்க போலாம்.